வீட்டில் பூஜை அறை வாஸ்துப்படி இந்த திசையில்தான் இருக்க வேண்டும். வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பிரபஞ்சமே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்னால தான் இயங்கிட்டு வருது. ஒருவர் வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்யும் போது அந்த இடத்தில் பஞ்சபூதங்களின் அமைப்பு எப்படி அமைந்துள்ளது, அந்த அமைப்பானது வீடு கட்டும் இடத்தில் வளர்ச்சியை உண்டாக்குமா என்பதையெல்லாம் கவனித்து கூறுவதே வாஸ்து சாஸ்திரங்க. அப்படி வீடு கட்டுவதில் பூஜை அறை அப்படிங்கிறது முக்கியமானது. அது கடவுளுக்கான தனிப்பட்ட அறை அப்படின்னு பொருள்படுங்க. பெரும்பாலான வீடுகளில் பூஜை அறை முக்கிய அங்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டும் பணியில் ஈடுபட்டாலும் அல்லது பழையதை மறு வடிவமைப்புக்கு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தியானம், பிரார்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் இந்த புனிதமான இடம் நேர்மையான ஆற்றல்கள்னால நிரப்பப்படுவதை உறுதி செய்வது இன்றியமையாததுங்க. வாஸ்து சாஸ்திரம் பூஜை அறையை வடிவமைக்க உதவும் சில வழிகாட்டுதல்களை வழங்குகிறதுங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வலிமை, வீரத்தின் சின்னமாக கிழக்கு திசையை நோக்கி பூஜை அறை அமைக்க வேணுங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் ஞானம் பெறுவதும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பதும் நல்லதுங்க. இந்த திசையில் வழிபடுவது நமக்குள் பலத்தையும் சக்தியையும் தருகிறது. இது நமக்கு இலக்குகளை அடைவதை எளிதாக்குகிறது. கிழக்கு திசையில் வழிபடுவதால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு அமைதி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கிய பலன்கள் கிடைக்குங்க. பூஜை அறையில் சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி பார்க்கும்படி வைக்க வேண்டும். இந்த திசையில் சேமித்து வைக்கக்கூடிய அறை இருக்கலாம். இந்த பகுதியில் சமையல் அறை, கழிவறை உள்ளிட்டவை இருப்பது ஆகாதுங்க. பூஜை அறைக்கு மேல் பரன், படிக்கட்டு அமைக்கக்கூடாது. பூஜை அறை தரைத்தளத்தில் இருந்தால் அதற்கு நேர்மேலே, அதாவது முதல் தளத்தில் டாய்லெட், பாத்ரூம், பெட்ரூம் இதெல்லாம் வரக்கூடாது. பூஜை அறைக்கு பக்கத்தில் டாய்லெட்டும் பாத்ரூமும் வரவே கூடாது. பூஜை அறையை வடகிழக்கில் அல்லது மேற்கு மத்தியில் அமைக்க முடியாத பட்சத்தில் வரவேற்பறையில் அல்லது சமையலறையில் சாமி படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து அமைத்து கொள்ளலாம். படுக்கை அறையில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. அப்படி படுக்கை அறையில் அமைந்தால் அந்த அறையில் வடகிழக்கு பகுதியில் அமைக்கலாம். அதிலும் குறிப்பாக நாம் படுத்து உறங்கும் போது நம் கால் எதிரே சாமி படங்கள் அமைவது போல் இருக்கக்கூடாது. உடைந்த சாமி படங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். பூஜை அறைக்கான நிறம் பளபளப்பாக இருக்கக்கூடாது. மாறாக வெள்ளை, வெளிர் மஞ்சள் அல்லது வெளிர் நீலம் இது போன்று இருக்கலாம். சாமி படங்களை எதிரும் புதிருமாக வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கு இரட்டை கதவு அமைப்பது சிறப்பு. பிரமிட் வடிவிலான கூரை அமைப்பு நல்ல ஆற்றல்களை அதிகரிக்கும். பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை எப்போதும் தரையிலிருந்து ஒரு அடிக்கு மேல்தான் அமைக்க வேண்டும். தரைத்தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்படாததை உறுதி செய்யுங்க. ஏன்னா வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறைக்கு அவை சிறந்த இடங்களாக கருதப்படுவதில்லைங்க. பூஜை அறையில் கதவுகள், ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறக்க வேண்டும். பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாது. சுவற்றுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. சிலைகள் ஒரே திசையை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் உறுதி செய்யுங்க. சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவற்றை சுவர்களில் சாய்த்து வைக்கக்கூடாது. இறந்தவர்களின் புகைப்படத்தையோ அல்லது வன்முறையை காட்டும் புகைப்படத்தையோ பூஜை அறையில் வைக்கக்கூடாது. விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். பகல் நேரத்தில் பூஜை அறை வெளிச்சமாக இருப்பதற்கு ஒரு ஜன்னலாவது இருப்பது முக்கியமானது. பூஜை அறைக்கான வாஸ்துப்படி இது சூரியனின் நேர்மறை ஆற்றலும் அதிர்வுகளும் வெளிப்பட அனுமதிக்குது.
சூரியன் மறைந்த பிறகு அவற்றில் வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்யுங்க. போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்ய ஒரு லைட் அல்லது விளக்கை பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கணும். எப்போதும் எரிகின்ற விளக்கை ஒன்று வைக்கலாம் அல்லது சின்ன பல்பாவது பூஜை அறையில் வைப்பது சிறந்த பலன்களை தருங்க. பூஜை அறையில் அதிக படங்களை வைக்கக்கூடாது. பூஜை அறையில் ரொம்ப சாந்தமான தெய்வங்கள் படங்களை மற்றும் வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். முக்கியமாக பூஜை அறையில் குலதெய்வ படம், இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் குலதெய்வ படம் வைக்கணுங்க. பூஜை அறை எப்பொழுதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் போது தான் போகணும். அதே மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு பூஜை அறைக்குள்ளே கண்டிப்பாக போகக்கூடாது. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறை அப்படின்னு தனியாக இருக்காது. அவங்க ஹாலில் ஒரு செல்ஃபில் பூஜை அறையை பயன்படுத்துவாங்க, இல்லை கிச்சனில் ஒரு செல்ஃபை அப்படியே பூஜை செய்ய அறையை பயன்படுத்துவாங்க. இப்போது கிச்சனில் நீங்கள் பூஜை அறையாக ஒரு செல்ஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடிய காலங்களில் அல்லது நீங்கள் சாமி கும்பிடாத அந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்கு தூரமான காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது சமையல் அறையில் இருக்கக்கூடிய பூஜை அறை அதாவது செல்ஃபில் வச்சுருக்கீங்கன்னா அந்த செல்ஃபுக்கு மட்டும் ஒரு திரை போட்டுருங்க. ஹால்லையும் அதே மாதிரி எப்போதுமே ஒரு திரை போட்டுருங்க. ஏன்னா வெளியாட்கள் உட்காரும்போது அவங்க வெளி இடங்களில் எங்கே போயிட்டு வராங்க நமக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி அந்த திரையை போட்டுருங்க. எப்போதுமே சாமி கும்பிடும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த திரையை விலக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து செய்கிறது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே விலகி போகும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இந்த காய்ந்த பூவெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, அதை தூக்கி குப்பையில் போடக்கூடாது. ஒரு கவரில் போட்டு வச்சு நீங்கள் எங்காவது ஒரு ஆறு குளம் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இதை தூக்கி வீசிடுங்க. நீங்கள் கால் படுற இடத்துலையோ அல்லது குப்பையாக இதை போடுறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது நமக்கு மேலும் கஷ்டத்தை தரும். அதே மாதிரி கோவில்களில் இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் கோவில்களில் வேறு யாரும் கொடுத்தாங்கன்னா அந்த பழத்தை கொண்டு பூஜை அறையில் வைக்கிறது மிகவும் தவறான ஒரு செயலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.